கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 4:10. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆமென். நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று அறிந்து செயல்படுவது நல்லது. மனிதர்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் போதனையாய் மாற்றி மனதின் சிந்தைகளை, எண்ணங்களை அப்படியே ஆராதனையாய் மாற்றுகிற மக்கள் ஏராளமாயிருக்கிறார்கள். அவ்விதமான ஆராதனை அல்ல. தேவனுக்கேற்ற, தேவன் விரும்புகிற ஆராதனைகளை நாம் செய்ய வேண்டும். எப்படி ஆராதனை செய்ய வேண்டும்? முதலாவது, மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய வேண்டும். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சங்கீதம் 102 வாசிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வரும்பொழுது கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி துதிக்கும் பொழுது நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவருடைய அன்பின் பிரசன்னம் நிறைவதினாலே நம்முடைய உள்ளமானது மகிழ்ந்திருக்கக்கூடிய தேவ பிரசன்னம் பெருகுகிறது. சங்கீதம் 16:11 உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட பேரின்பம் நிறைந்த அவருடைய சமூகத்திலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கூடி வரும்பொழுது பெரிய மகிழ்ச்சி நமக்குள்ளாய் உருவாகிறது. ஆகவேதான் நாம் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும். எரேமியா 31:13 படி அவருடைய சமூகத்திலே வரும்போது நம்மை தேற்றி துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி சஞ்சலங்களை நீக்குகிற தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதுமே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்து அவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு வந்து அவரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்று சொல்லும்போது தேவனுக்கு மகிமையை செலுத்துகிற காரியம், தேவனை புகழுகிற காரியம். தேவனுடைய சமூகத்திலே ஆராதனை என்பது ஒரு பகுதி துதிப்பதாய் இருக்கிறது. ஆகவே துதித்தலோடு அவர் சமூகத்தில் வருவேன் என்று தாவீது சொன்னது போல துதித்தலினாலே உண்டாகிற மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, அந்நிய தேவர்களை விலக்கி ஆராதனை செய்ய வேண்டும். அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் என்று நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்நிய தேவர்கள் என்று சொல்லும்போது அந்நிய தேவனாய் இருக்கக்கூடிய பல காரியங்கள் உண்டு. பிலிப்பியர் 3:19 அவர்களுடைய தேவன் வயிறு என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்துக்குரிய காரியங்களை, நம்முடைய வாழ்க்கைக்குரிய காரியங்களை முன்வைத்து ஆராதிக்கிற ஏராளமான மக்கள் இன்று உண்டு. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனை ஆராதிக்கிற முறைமைகளிலே நாம் அந்நிய காரியங்களை விளக்க வேண்டும். அந்நிய காரியங்கள் என்று சொல்லும்போது பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை, மாம்சத்தின் இச்சைகளுக்குரிய வேசித்தனத்துக்குரிய விக்கிரக ஆராதனை, இப்படி
இந்த மாதிரியான ஆராதனையை நாம் விளக்க வேண்டும். உபாகமம் 4:23 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காத படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று. யாத்திராகமம் 20:3 என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று பார்க்கிறோம். இந்த பூமியில் உள்ளவைகளுக்கு ஒப்பாக யாதொரு விக்கிரகத்தையாவது சொரூபத்தையாவது உண்டாக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். விக்கிரகம் என்று பலவிதமான காரியங்களை மனிதர்கள் நம்பி வாழ்வதை பார்க்கிறோம். இன்று அநேக இடங்களிலே இவ்விதமான உருவ சிலையை வியாபார ஸ்தலத்தில் வைத்தால் வியாபாரம் வரும் என்றும் நிறைய பேர் அந்த மாதிரியான எண்ணங்களோடு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியாயிருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற மக்களாய் நாம் மாற வேண்டும். மூன்றாவது, தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:28 வாசிக்கிறோம். தேவன் விரும்புகிற அல்லது தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்னவென்றால், நாம் அவரை பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிப்பது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆலய ஆராதனைகளில் பயம் இல்லாதபடியினாலே அநேகர் அங்கும் இங்கே நடந்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அங்கே இது பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களோட வீட்டு காரியங்களை பற்றி பேசிக்கொண்டு இருப்பாங்க. இல்லை வேறு எதையாவது இப்போ இருக்கவே இருக்குது ஃபோனு, அந்த ஃபோனில் ஏதாவது குடஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அல்லது கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஆலயத்திலேயே பண்ணுறாங்க. அதாவது அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இல்லை, ஆண்டவரை ஆராதிக்கிறோங்கிற பக்தியும் இல்லை. அந்த மாதிரி தயவு செய்து யாரும் நாம் இருந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைய தியான வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு இதை வலியுறுத்துகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று. அதனால் ரொம்ப நிறைந்த பக்தியோடும் பயத்தோடும் நாம் அவருடைய சமூகத்தில் ரொம்ப உக்ரானத்துவத்தோடு இருந்து ஜெபிக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 1:27 ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். பக்தி நிறைந்த ஆராதனையைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பக்தி என்றால் என்ன? பக்தி என்று சொன்னாலே பரிசுத்தமும் அன்பின் செய்கையும் சேர்ந்து காணப்படுவது. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, கரைபடாத வாழ்க்கை, பாவ இச்சைகளுக்கு எண்ணங்களுக்கு இடம் கொடாத வாழ்க்கை, திக்கற்றவர்கள் விதவைகள் உபத்திரவப்படுகிற மக்களுக்கு உதவி செய்கிற வாழ்க்கைதான் அவருக்கு ஏற்ற பக்தி நிறைந்த வாழ்க்கை. இன்று பக்தி நிறைந்த வாழ்க்கை என்று உதவி செய்ய சென்று தவறான உறவுக்கு ஆளாகி அடிமையாகிற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பக்தி நிறைந்த உள்ளத்தோடு தேவனுக்கு ஆராதனை செய்யும் பொழுது அது கர்த்தருக்குள்ளாக பெரிதான ஆசீர்வாதமான ஒரு ஆராதனையாக இருக்க முடியும். அடுத்தது புத்தியுள்ள ஆராதனை. அதாவது நீங்கள்
உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். புத்தியுள்ள ஆராதனையை ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் செய்ய வேண்டும். அதாவது புத்தியுள்ள ஆராதனை என்றால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கின்ற, அர்ப்பணிக்கின்ற ஒரு செயல். ஆராதனையில் இது ஒரு முக்கியமான பகுதி. இப்படி நாம் தேவனை ஆராதித்து பக்தியோடு, பயபக்தியோடு, கீழ்ப்படிதலோடு, புத்தியோடு நாம் ஆராதனை செய்யும் பொழுது அளவற்ற ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆராதனையினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை குறித்து நாளைய தினம் தியானிப்போம். அதுவரை பரிசுத்த உள்ளத்தோடு, பயபக்தியோடு அவர் பாதம் பணிவோம். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.